வணக்கம். வீட்டில் அம்பாள் வச்சு வழிபாடு பண்ணுறது, பஞ்சலோக திருமேனி வச்சு வழிபாடு பண்ணுறதுங்கிறது எனக்கு முதல்ல தொடங்கி வச்சது ராகுல். அடுத்து பார்த்தா ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்கு. நிறைய பேர் வீட்டில் அம்பாளோ இல்லை சுவாமியோ வச்சு பிரதிஷ்டை பண்ணி அழகாக வழிபாடு பண்ணுற ஒரு பெரிய சமூகத்தை நான் பார்த்தேன். எல்லாருமே ஒரு உறவாக மாறியாச்சு. அந்த மாதிரி தான் டெம்பிள் விசிட் பேஜ், அந்த பேஜை நடத்துறது அசோக்னு ஒரு தம்பி. ஸோ அந்த அசோக் உடைய வீட்டுக்கு வந்திருக்கேன். விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகத்தில் விருத்த காமாட்சி இருக்கா. ஸோ நம்ம வாசினி பாப்பா கல்யாண பத்திரிகையை பார்க்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்கும் சமர்ப்பணம் பண்ணி எல்லாருமா கல்யாணத்தை நடத்தி கொடுங்கன்னு நான் கூப்பிட்டுட்டே வர்றேன். போகிற வழியில் எந்த கோயிலெலாம் இருக்கோ, எந்த அம்பாளை பார்க்குறனோ, எந்த சுவாமியை பார்க்குறனோ அங்கெல்லாம் கொடுத்துட்டு வரேன். அந்த மாதிரி இன்னைக்கு விருத்த காமாட்சிக்கும் பத்திரிக்கை வச்சு அம்பாள் அனுகிரகத்தில் நல்லபடியாக வாசினி கல்யாணம் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ விருத்த காமாட்சி தரிசனம் தான் இப்போ நீங்கள் பண்ணிக்கிறீங்க. நல்ல அருமையான ஒரு தங்க கவசம் சாத்தி தாழம்பூ, தங்க தாழம்பூ வச்சு அந்த வைரமுடி கிரீடம், குண்டு கொண்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிரீடம் சாத்தி அம்பாள் நின்ற திருமேனியோடு உற்சவமூர்த்தி எப்படி காமாட்சி இருப்பாலோ அந்த திருமேனியோடு நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப அழகாக மாலை சாத்தி நேத்திக்கு மண்டலாபிஷேகம் நடந்திருக்கு. மண்டலாபிஷேகம் பூர்த்தியாகி இன்னைக்கு அம்பாளை தரிசனம் பண்ணிக்கிறது எனக்கு ஒரு பெரும் பாக்கியமாக இருக்குது. மருதாணி பூ, இந்த மாதிரியான விருத்தாச்சலம் மாதிரியான பகுதியில் இங்கே விளையக்கூடிய செம்பருத்தி அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமானது. ஸோ இந்த மாதிரி மலர்லாம் சூடி அழகாக நமக்கெல்லாம் காட்சி கொடுக்குறா. அம்பாளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.